நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னாச்சு? என்னப்பாச்சு? இவருக்கு என்னாச்சு? சார் மயக்கத்துல இருக்காரு. வேடிக்கை பார்த்துருக்கீங்க. என்ன எப்படி? இப்பதான் சார் பார்த்தோம். தள்ளி நில்லுங்க, காத்து வரட்டும். கருப்பு தூரம் மச்சான். மச்சான் மச்சான் என்னப்பா வேடிக்கை பார்த்துருக்கியா? தண்ணி கொண்டாங்கப்பா. எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போங்க. மச்சான் 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 சீக்கிரம் வாப்பா. வரமா? இந்தாங்க தம்பி. தண்ணி எடுத்து தெளிங்க. மச்சான் 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 கருப்பு தர மச்சான். மாப்பிள்ள மச்சான் தண்ணி அப்படியே எதிரிங்க. தண்ணி குடிங்க. மச்சான் சாப்பிடுங்க. இதாங்க மச்சான் சாப்பிடுங்க. இதாங்க மச்சான். நீங்க இந்த நிலைமையில வீட்டு விட்டு வெளியே வரலாமா மச்சான்? பாவம் செல்லமாக்கா எப்படி துடிச்சு போயிருப்பாங்க. நீங்க பேசாம கூட வாங்க மச்சான். நான் செல்லமாக்கா கிட்ட பேசுறேன். இன்னொரு தடவை என்கிட்ட செல்லம்மாவை பத்தி பேசாதீங்க. அவ முகத்துல முடிக்க கூடாதுன்னு தான் நான் வீட்டை விட்டே வெளியில வந்தேன். அவ முகத்துல மட்டும் இல்ல, சொந்த பந்தம் யார் முகத்திலையும் முடிக்க நான் விரும்பல. இப்ப கூட நான் உங்ககிட்ட ஒண்ணுதான் கேட்கிறேன். சென்ட்ரல்ல என்ன கல்கட்டாவுக்கு ட்ரெயின் ஏத்தி விட்டுருங்க, அது போதும் எனக்கு. என்ன மச்சா சொல்றீங்க? கல்கட்டா போறீங்களா? அங்க போய் என்ன பண்ணுவீங்க? என்னவோ பண்ணிக்கிறேன், சொன்னதை மட்டும் செய்யுங்க. இல்லைன்னா விடுங்க, என் வழியை நான் பாத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி என்ன பார்த்ததா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. முக்கியமா செல்லம்மா கிட்ட சொல்லாதீங்க, அது போதும் எனக்கு. மச்சா நீங்க ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வேண்டாம் விடுங்க கருப்பு, என்ன விடுங்க, நான் போறேன். மச்சான் மச்சான் சொன்ன என்ன விடுங்க. மச்சான் சொன்ன கேளுங்க மச்சான். போடாதீங்க ப்ளீஸ். மச்சான் சொன்ன கேளுங்க மச்சான். விடுங்க, என்ன விடுங்க கருப்பு, வேண்டாம். இந்த பாருங்க மச்சான், நீங்க சொன்ன மாதிரி உங்களை பார்த்தா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இந்த கோயிலை வச்சு சொல்றேன். நான் சத்தியமா இதை செல்லமாக கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு விஷயம், இந்த நிலைமையில நீங்க கல்கட்டாலாம் போக வேணாம். ஒரு 2 நாள் என் வீட்டுல வந்து தங்குங்க. உங்க மனசு சரியாகட்டும். நானே உங்களை கூட்டு போய் கல்கட்டாலே விட்டு வந்துடுறேன். என்ன மச்சான் யோசிக்கிறீங்க? உங்களை யார் வீட்டுக்கு கூப்பிடுறேன்? உங்க தங்கச்சி வீட்டுக்கு தானே. நான் அவகிட்டயும் சொல்லிடுறேன். நீங்க என் வீட்டுல இருக்கிறது செல்லம்மாக்க உட்பட வேற யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். மச்சான் சோறு தண்ணி இல்லாம கண்ணெல்லாம் பஞ்சடிச்சு போய் ஆளே கரங்கி போயிருக்கீங்களா மச்சான்?
இல்ல கருப்பு, அது சரிப்பட்டு வராது. விடுங்க, நான் கிளம்புறேன். மச்சான் மச்சான் பேசாம என் கூட வாங்க. நான் தான் யார்கிட்டயும் சொல்லேன்னு சொல்றேன்ல. யோசிக்காதீங்க மச்சான், வாங்க மச்சான், சொன்ன கேளுங்க மச்சான், வாங்க என் கூட வாங்க. நீங்க சொல்றேன்ல, வாங்க. நீங்க சொன்ன கேளுங்க. அப்பா, நீங்க வீட்டுக்கு போங்க. நான் கலைவாணி அவ வீட்டுல விட்டுட்டு ஃபேக்டரிக்கு போய் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஐயா சொல்லுங்க சார். போன வரேன். போலாம் சார். சரி சரி. போரூர் போனோம். போலாம். போலாங்க. சார், காசுலாம் போறீங்க? ஓ சாரி. எப்போ வந்த? கேக்குறேன்ல, பதில் சொல்றே. எப்போ வந்த? கேக்குறேன் லேடி, எங்க வந்த? மாப்பிள்ள, பாத்தீங்களா மாப்பிள்ள, நீங்க வந்திருக்கிற விஷயம் எப்படிதான் தெரிஞ்சதுன்னு தெரியல. அடுத்த 10வது நிமிஷம் நீங்க வந்து உட்காந்துட்டான். உங்களை பார்க்காம போமாட்டேன்னு எவ்வளவு ஜம்பமா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க. ஏய், எழுந்திருடி. ஒரு ஆம்பளை நிக்கிறாரு, எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஆம்பளையா? யாரு இவர? ஆம்பளை? தங்கச்சி புருஷன் காணாம போயிட்டாருன்ன உடனே பயந்து போய் ஊரை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இவர போய் ஆம்பளையா? டேய், அரைஞ்சு பல்ல கைட்டு போடுவேன். யாரடி ஓடி ஒளிஞ்சாங்க? நான் கான்ட்ராக்ட் விஷயமா டெல்லி போயிருந்தேன். ஓ, என்ன கான்ட்ராக்ட்? NH7 கான்ட்ராக்ட் விஷயமா போயிருந்தேன். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இவ ஒரு ஆள் நீ விட்டு போய் பதில் சொல்லிட்டு, ஏய் நீ மாப்பிள்ளை உள்ள கூட்டு போ, இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு. ஏய், வயசுல பெரியவராச்சேன்னு பாக்குறேன். அந்த மரியாதையை நீயே கெடுத்துக்காத. எனக்கு பாத்தீங்களா மாமா, அப்பாவை மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கா. நீ வாய மூடு. என்ன மரியாதை தெரிஞ்சவங்க நீங்களாம்? நாள் நாளா இவரை காணுமே, இவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நான் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பேன். பச்சை தண்ணி கூட குடிக்காம உங்க வீட்டுக்கு ரோட்டுக்கும் நான் எத்தனை தடவை அலைஞ்சிருப்பேன். யாராவது ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சீங்களா? என்னது? அவர் மேல உரிமை கொண்டாடுறவள உரு குறைஞ்சு போய் படுத்து கிடக்குறா. ஊரு மேயறவல்ல உரிமை கொண்டாட வந்துட்டா. இங்க பாருங்க, இந்த கேடு கெட்டவ பேசுறதெல்லாம் எனக்கு கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஏய், யாருடி? யாரு கேடு கெட்டவங்க? அம்மாவிய திட்டுறியா? உன்னை செருப்பால அடிக்கணும்டி. அவ்வளவு தைரியமா உனக்கு? என்ன சொன்ன? இங்க அடி பாப்போம், அடி பார்க்கலாம். என்னடி? என்ன 4 பேர் இருக்காங்க தைரியத்தை பேசுறியா? எங்க தைரியம் மேல கை வைக்க சண்டை நிறுத்துறீங்களா? போங்க எல்லாரும் உள்ள போங்கன்னு சொல்றேன்ல. நீ வா. சிப்பாடி, என்ன விஷயம் சொல்லு. என்ன விஷயமா? கிளம்புங்க. எங்க? ரொம்ப நல்லா இருக்கு. மரியாதையா கிளம்பி இப்ப என் கூட வீட்டுக்கு வரீங்க. தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சு பேசு ஸ்னேகா. நான் இப்பதான் வந்தேன்.
அதுக்குள்ள போலீஸ் விசாரணை அது இதுன்னு என்ன கமிஷனர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க. நீ கிளம்பி போ, நான் சாயந்தரம் வரேன். அது வரைக்கும் என்ன பண்ண போறீங்க? சாருக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? உங்க பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு கையை கால் அமைக்கிட்டு சேவகம் பண்ண போறீங்களோ? ஸ்னேகா, நீ கோவத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம பேசுற. நீ வீட்டுக்கு போ, நான் சாயந்தரத்துக்குள்ள வரேன். என்னது? சாயந்தரத்துக்குள்ள வரேன்னு சொன்னல, அங்க பேசிக்கலாம் போ. என்ன பேசணும்? என்ன பேசணும்? இங்க பேசுங்க. எதுவா இருந்தாலும் இங்கே பேசுங்க. இங்கே பேசி முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு அவ முக்கியமா இல்ல நான் முக்கியமாங்கறத இங்கே பேசி முடிவு பண்ணுங்க. இப்போ உனக்கு அதான் முக்கியமா? ஆமா, எனக்கு அதான் முக்கியம். எத்தனை நாள் ஆச்சு நீங்க நம்ம வீட்டுக்கு வந்து? சரி, எங்க போறேன்னு சொல்லிட்டு போனீங்களா? ஒரு போன், நான் உங்களுக்கு போன் பண்ணாலும் லைன் கிடைக்கல, நாட் ரீச்சபிள். சரி, நீங்க ஏதோ டெல்லிக்கு வேலை விஷயமா போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க, நான் நம்பிட்டேன். ஊர்ல இருந்து வந்தவரு என்னடா அவளை காண்டாக்ட் பண்ணல, போனும் பேசலையே, ஒரு தடவை போய் பாப்போம். அங்க வந்தீங்களா? ஸ்ட்ரைட்டா கிளம்பி இங்க வந்துட்டீங்க. சொல்லுங்க. ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமாவது ஒரு போன் பண்ணீங்களா? நான் வந்துட்டேன்னு சொன்னீங்களா? அதுக்குள்ளதான் அந்த ஏசி வந்து கமிஷனர் ஆபீஸ் கூப்பிட்டு போயிட்டாங்களே. ஓகே, என்கொயரிக்கு போனீங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா அங்கல கிளம்பி வந்துக்கணும். இங்க வந்து நிக்கிறீங்க. த பார் ஸ்னேகா, நீ இப்ப வீட்டுக்கு போ, மத்ததெல்லாம் அங்க பேசிக்கலாம்னு சொல்றேன். அதே அங்க வச்சு பேசுறது, இங்கே பேசுங்க தான் சொல்றேன். இல்ல என் கூட கிளம்பி வாங்க, நிதானமா அங்க உட்கார்ந்து பேசலாம் வாங்க. என்னால இப்ப வர முடியாது. அதான் ஏன்னு கேக்குறேன். பதில் சொல்லுங்க. ஸ்னேகா, நான் வந்ததுல இருந்து முத்தழிக்கு முகத்தை கூட பார்க்கல. பாவம், ராத்திரி பூரா தூங்காம இருந்திருக்கா, மருந்து மாத்திரை கூட சாப்பிடாம இருந்திருக்கா, ஏன் சாப்பிடாம கூட இருந்திருக்கா. வேதனையில இருக்காங்க எல்லாரும். முத்தழிக்கு எழுந்த உடனே சாப்பிட வச்சுட்டு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா வரேன். அப்புறம் அப்புறம் அது மட்டும் தானா? இல்ல ஸ்னேகா, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தானே என்கிட்ட வந்தீங்க. இப்ப என்ன மறுபடியும் இங்க? என்ன சொன்ன? என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின கொன்னுடுவேன். போடி வெளியே, போ வெளியே. வேணும், நல்லா வேணும். அதான் சொல்லிட்டாருல, இன்னும் ஏன் நின்னுட்டு இருக்க? போ வெளியே. போடி. கொஞ்சம் தூரம் தான் மச்சான், வீடு வந்துடும். இதை படி கேட்ட போனோம். தேங்க்யூ சார். நீ கிளம்பு. சரி சார். மச்சான், உங்களை பார்த்தா களவாணி எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? உங்களுக்கு நடந்த சம்பவம் எதுவுமே களவாணி கிட்ட நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே புதுசா இப்பதான் தெரியுன்ற மாதிரி நடந்துப்பேன். நீங்களும் அப்படியே காமிச்சுக்கோங்க. எதையும் போட்டு கொடுத்தாதீங்க மச்சான். வந்துடுறேன். எங்க போயிருப்பா? வீடு பூட்டி இருக்க. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. மச்சான், வீடு பூட்டி இருக்கு. கலைவாணி பக்கத்துல அங்க கடைக்கு போயிருக்க போட்டிருக்கு. இருங்க, போன் பண்ணி பாக்குறேன். பெல் அடிச்சா போன் எடுக்க மாட்டான். எங்கேயா வளவளன்னு பேசிட்டு இருப்பான். தொல்லையா போச்சு. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே.
மச்சான் கொஞ்சம் இருக்க வந்துடுறேன். என்ன மாப்பிள்ளை இது? ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பழைய டெக்னிக்கு. இது வரைக்கும் அடுத்தவங்க வீட்டு பூட்டை தான் இப்படி திறந்துருக்கேன். என் வீட்டு கதவே திறக்கிற அளவுக்கு ஆக்கிட்டா உங்கள் தங்கச்சி. இதை வந்துடுறேன். மச்சான் திறந்துட்டேன். வாங்க உள்ள போலாம். ஒரு நிமிஷம் இருக்கா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன் கொன்னுடுவேன். கொடி வெளியே போ, வெளியே போ, வெளியே. மேடம், நான் கார்த்திக் வந்திருக்கேன். இந்த கொஞ்சம் இருங்க. சரி மேடம். பார்த்தீங்களா மச்சான், கலைவாணி போன் எங்கேயோ வச்சு போயிருக்கா. இங்க பக்கத்துல கடைக்கு தான் போயிருப்பா. வந்துருவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாப்பா பிடிங்க. ஐயோ பாருங்க நீ, போலீஸ்காரங்க பூட்ட கூட சரியா பூட்டாம இருக்காங்க. வாங்க வாங்க நீ வாங்க. மச்சான் இங்கே இருங்க, கலைவாணி பக்கத்துல போயிருப்பா. பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு மாத்திர துணி வாங்கிட்டு வந்துடுறேன். இருங்க வந்துடுறேன். காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாம், ஒரு கிளாஸ் தண்ணி கொடு. முத தடவை வந்திருக்கீங்க. சரி, நான் பாப்பாக்கு பால் ஆத்தி எடுத்துட்டு வரேன். அத்தை பால் எடுத்துட்டு வரேன். மாப்பிள என்னாச்சு? மாப்பிள என்னாச்சு? என்ன? எது நடக்கக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினீங்களோ அது நடந்துருச்சு. கலைவாணி வீட்டுக்கு வந்துட்டா. அதுக்கு இப்ப என்ன மச்சான்? கலைவாணி கூட செல்லம்மாக்காவும் வீட்டுக்கு வந்துட்டா. மச்சான் அப்படி என்ன பார்க்காதீங்க, என்ன சந்தேகப்படாதீங்க மச்சான். இந்த இழவுக்கு தான், ஐயோ இந்த இழவுக்கு தான் உங்க கூட வரமாட்டேன்னு சொன்னேன். இப்ப பாத்தியா, செல்லம்மா இங்கே தேடி வந்துட்டா.
இத பார், மறுபடியும் செல்லம்மா முகத்துல முடிக்கிறதுக்கு நான் செத்து போயிடலாம். மச்சான் சத்தப்படாதீங்க மச்சான். செல்லம்மாக்கா வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்களும் கலைவாணியும் எப்படி சேர்ந்தாங்கன்னு தெரியலையே. இப்ப என்ன செய்யறது? சத்தப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அவங்க குழந்தையும் கூட கூட்டத்துக்காக மச்சான். இருங்க இருங்க. பாப்பா பேச ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. ஏன் அழுவுறீங்க? அண்ணா ஞாபகம் வந்துருச்சா? எல்லாமே தான். நாம எல்லாரும் ஒன்னா இருக்க போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். யாரு கண்ணப்பட்டுச்சோ தெரியல. இப்படி எல்லாருமே ஒவ்வொரு பக்கமா ஒரு நல்லது கெட்டது கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க முடியாம, அண்ணனுக்கு தங்கச்சி விரோதியா, தங்கச்சிக்கு அண்ணா ஆகாம, புருஷனுக்கு பொண்டாட்டி ஆகாது, புள்ளைக்கு அப்பா இல்லைனோ. ஏன் நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு? யாரு விட்ட சாபம் இது? என்ன பண்றதுன்னு தெரியலையே. கவலைப்படாதீங்க அண்ணி, நாம எல்லாரும் மறுபடியும் ஒன்னாவோம். ஆமா, உன் பசங்க எங்க? ஹாஸ்டல்ல சேர்த்துட்டா அண்ணி. ஏன் என்ன அண்ணி பண்ண சொல்றீங்க? கட்டின புருஷனுக்கு நிலையான ஒரு வேலையும் நிரந்தரமான ஒரு வீடும் இருந்தா தானே. இன்னைக்கு இந்த வீட்டுல இந்த ஊர்ல இருக்கோம், நாளைக்கு எந்த ஊர்ல எந்த வீட்டுலன்னு தெரியல. நானும் ஆடுற மாட்ட ஆடி பாடுற மாட்ட பாடி என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஒன்னும் அவரை மாதிரி தெரியல. என்னவோ பிள்ளைகளாவது இந்த கன்றாவெல்லாம் பார்க்காம வளரட்டும் தான் ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டேன். அதுக்கே என் நகையெல்லாம் அடமானம் வச்சுதான் சேர்த்த அண்ணி. குழந்தை வேற வருது. அண்ணி பேச ஆரம்பிச்சிட்டா. வட 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 என் தங்கமே. அப்பா சொன்னீங்களா? அப்பா சொல்லு, இன்னொரு வாட்டி அப்பா சொல்லு. மச்சான் வாங்க மச்சான், இப்பயாவது செல்லமாக்கா ஒரே தடவை பாருங்க மச்சான். உங்க குழந்தைய வந்திருக்குல்ல, வாங்க மச்சான். தயவு செஞ்சு என் மனசை கலைக்க பார்க்காதீங்க, என்னை விட்டுருங்க, போங்க. அப்பா சொல்லு, அப்பா சொல்லு. அப்பா கிராணி எங்க சொல்லு, அப்பா சொல்லு. எங்க அப்பா சொல்லு, அப்பா. அம்மா, தங்க குட்டி, அம்மா. அப்பா சொல்லுடா.
நீங்க வேணா பாருங்க அண்ணி. குழந்தை அப்பான்னு கூப்பிட்ட நேரம் அண்ணா உங்களை தேடி வந்துருவாரு. சரி, நான் கிளம்புறேன். நான் வரேன். கலைவாணி, கருப்பு தர வந்தா உடனே கமிஷனர் ஆபீஸுக்கு போக சொல்லு. அவன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்க சொல்லு. பால் அண்ணி 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 கலைவாணி, பாவி மனுஷா, இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள இருந்தீங்க, எப்ப வந்தீங்க? ஏன் என்ன கூப்பிடல? ஏன் வெளியே வராம இருந்தீங்க? ஒரு நிமிஷம் உள்ள வந்து பாரு. நான் ஏன் வெளியே வராம இருந்தேன்னு அப்பதான் உனக்கு புரியும். அண்ணே, ஐயோ, உங்களை இந்த நிலைமையில அண்ணே நான் பார்க்கணும். என்னாச்சுன்னு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் ஆச்சு? என்ன இந்த நிலைமையில அண்ணையோட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளில வந்தீங்க? ஏன்னா இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னாச்சுன்னு உங்களுக்கு? கலைவாணி, 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 அவர் மனசு நொந்து போயிருக்காரு. அவர் கஷ்டப்படுத்தாத. எழுந்திரி. அண்ணே, இவ்வளவு நேரம் அண்ணன் இங்க தாங்க இருந்தாங்க. அண்ணனை காணோன்னு அண்ணன் எவ்வளவு துடிச்சு போயிருந்தாங்க தெரியுமா? தெரியும் கலைவாணி. செல்லம்மாக்காவை பார்க்க மாட்டேன்னு மச்சான் உறுதியா இருக்காரு. நம்ம வீட்டுக்கு கூட்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? செல்லம்மாக்கா கிட்ட சொல்லவே கூடாதுன்னு கோயில்ல வச்சு சத்தியம் வாங்கிட்டு வந்திருக்காரு. அண்ணே, ஏன் அண்ணி பாவம் அண்ணே, சும்மா இருங்க. ஏங்க, நீங்க முதல்ல அன்னைக்கு போன் பண்ணி அண்ணிய உடனே வர சொல்லுங்க. இப்பவும் சொல்றேன், செல்லம்மா கிட்ட என்ன சேர்க்கறத விட எனக்கு ஒரு பாட்டில் விஷத்தை கொடுமா, செத்து போறேன். ஏற்கனவே நான் செத்துக்கிட்டு தான் இருக்கேன். அண்ணே, என்ன இது? அண்ணி விடுங்க. அந்த குழந்தை என்னென்ன பாவம் பண்ணுச்சு? பச்சை குழந்தை இப்படி அனாதே தவிக்க விட்டுட்டு வரதுக்கு உங்களுக்கு எப்படி நான் மனசு வந்துச்சு? அவ இங்க வந்து அப்பா அப்பான்னு சொல்லிச்சு அண்ணே. கேட்டம்மா, கேட்டு அத கேட்ட அந்த நிமிஷத்திலேயே நான் செத்துட்டேன் கலைவாணி. மச்சான், அழாதீங்க மச்சான். அண்ணே, அழாதீங்க. இல்லம்மா, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லம்மா. எனக்கு எந்த அதிகாரமும் இல்ல, அந்தஸ்தும் இல்ல. ஒரு புருஷனா, ஒரு அப்பனா, ஏன் இவங்களுக்கெல்லாம் ஒரு அண்ணனா, எல்லா இடத்துலயும் நான் தோத்துட்டேன். என் வாழ்க்கைய காலம் முழுக்க அந்த செல்லம்மா கட்டியும் அவன் குடும்பத்துக்கிட்டே அடகு வச்சு இழந்துட்டேன். போதுமா, போதும். நம்ம அப்பா இப்படி ஒரு அடிமைத்தனமா வாழ்ந்திருக்காருங்கிற உண்மை என் பிள்ளைக்கு தெரிய வேண்டாம். அவ செல்லம்மா குழந்தையாவே இருந்துட்டு போட்டோம். மாப்பிள்ள, தயவு செஞ்சு
இங்க வந்தது யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் ட்ரெயின் ஏத்தி விட்டுருங்க. மாப்பிள்ள முதல்ல டிக்கெட் போட்டு வாங்க போங்க. அண்ணே பேசாம இருங்க. இப்ப என்ன, நீங்க இங்க இருக்கிறது அன்னைக்கு தெரியக்கூடாது, அவ்வளவுதானே? நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க நிம்மதியா எங்க இருங்க. நீங்க முதல்ல கமிஷனர் ஆபீஸ் போய் ஏசியை பார்த்துட்டு வாங்க. போலீஸ் ஊர் முழுக்க உங்களை தேடுறாங்க. போலீஸா? எதுக்கு என்ன தேடுறாங்க? எதுக்கா? அண்ணனை கத்தியால குத்துனாங்கல்ல, அப்ப அண்ணனுக்கு கடைசியா போன் பண்ணது நீங்க தானே? உங்களுக்கும் இதுல தொடர்பு இருக்கிறதா சொல்றாங்க. சச்சா, என்ன கொலை பண்ண ஆள் அனுப்புறது அந்த கடற்கரையா தான். கருப்பு துறைக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லம்மா. என்ன சொல்ல போனா மாப்பிள்ள போன் பண்ணது எனக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்றதுக்காக தான். என்னென்னமோ சொல்றீங்க? ஆமாம்மா. இங்க பாரு கலைவணி, நீ எதுவும் குழப்பிக்காத. மச்சான பத்திரமா பாத்துக்க. நான் நேரா கமிஷனர் ஆபீஸ் போய் எல்லா விஷயத்த சொல்லி கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள அங்க ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே தகவல் கொடுங்க. நான் நேர்ல வந்து நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றேன். அப்ப இப்பயே கூட வாங்க மச்சான், ஒன்னா போயிடலாம். சரி, அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சு உங்க வீட்டுக்கு போயிடலாம். செல்லமாக்க நிம்மதி ஆயிடுவாங்க. எல்லா பிரச்சனையும் ஒரே நாளா சரி. மாப்பிள்ள நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? செல்லம்மா பேரை எடுத்துட்டு இருக்கீங்க. வேண்டாம், நான் கிளம்புறேன். பின்ன நான் சொல்றதை கேளுங்க மச்சான். நான் சொல்றது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. வெயில போட்டா காயவ மாட்டேன்றீங்க, மழையில போட்டா நனைய மாட்டேன்றீங்க. சரி இருங்க, நான் கமிஷன் ஆஃபீஸ் போட்டு வந்துடுறேன். ஏடா பேசிட்டு சொல்றல நம்ம தங்கச்சி பொட்டு இழந்து பூ இழந்து நிப்பாளேங்கிற நினைப்பு உங்களுக்குள்ள இருக்கா? ரத்னாவோட சாவுக்கு நான் தான் காரணம். என்ன பார்த்து சொன்னியே, எப்படின்னு சொன்னீங்க? நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்களே மனசு அது என்ன? அண்ணனும் தங்கச்சினும் அப்பனும் புள்ளையும் பாசமா தழும்புது, அதுதானே மனசு. அதே மனசுதான் என் வாழ்க்கைய பறிக்க நினைச்சதுன்னு அது எப்படின்னு என் வீட்டுக்காரருக்கு உங்களால நிச்சயமா எதுவும் ஆயிருக்காதுன்னு நான் நம்புறேன். அண்ணே, மாமா. வா மணி. வா மணியரசு. கடற்கரை அண்ணன் இருக்காரா? மாடியில இருக்காரு.
மேல இருக்காங்க. சரிங்க, நான் பார்க்க. கொஞ்சம் இருப்பா, காஃபி குடிச்சிட்டு போலாம். இல்லம்மா, நான் அண்ணனை பார்த்துட்டு வந்து குடிக்கிறேன். ஏங்க, மணியரசு அவங்க அண்ணனை தேடி வந்திருக்கானே, கவிதாக்கும் இவனுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமா? வேலையை பாருடி. ஏதோ அண்ணனை தேடி தம்பி வந்தா பிரச்சனை தான் வருவாங்களா? அரிசியை போட. கமிஷனர் ஆஃபீஸுக்கு போனீங்களாமே, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, மணியரசு வர சொல்லல. என்னாச்சு? வந்துடுறேன்னு சொன்னான். இதை வந்துட்டானே. அண்ணே, வர சொல்லிருந்தீங்களா? வாங்க. பெரிய மனுஷா, சொல்லி அனுப்பிச்சாதான் வருவீங்களா? ஏண்டா, 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த வடமலை காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு? அவனுக்கு என்ன ஆச்சு? செத்தானா பொழைச்சானான்னு ஏதாவது தெரியுமாடா உங்களுக்கு? அதை பத்தி கவலையாவது இருக்காடா உங்களுக்கு? வடமலை செல்லம்மா உறவுதான் வேண்டான்னு ஆயிடுச்சேனே. ஆமாண்டா, இல்லதான். அவங்களுக்கும் நமக்கும் எந்த உறவு இல்லைன்னு முடிவு பண்ணதுதான். அது எப்ப? நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தப்ப. ஆனா இன்னைக்கு செல்லம்மா எந்த நிலையில இருக்கா தெரியுமில்ல உங்களுக்கு? நமக்கும் செல்லம்மாவுக்கும் என்னடா தகராறு? வடமலைக்கு நமக்கும் ஆகல, அதனால செல்லம்மா நமக்கு ஆகல. யாரு கூட நம்ம சண்டை போட்டோமோ அவன் என்னானே தெரியல. வடமலை நல்லவனோ கெட்டவனோ, செல்லம்மாவுக்கு புருஷன். புருஷனை காணும்னா ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு தவிப்பு இருக்கும். கூட பிறந்தவங்க 3 பேர் இருந்தோம், ஒரு வார்த்தை கூட வந்து கேட்கலையேன்னு அவ மனசு எவ்வளவு பாடுபடும்டா. என் மேல வடமலையை கொலை செய்ய முயற்சி செஞ்சேன்னு ஒரு கேஸ் இருக்கு, அதனால நான் பார்க்க முடியாது. உங்களுக்கு என்னாச்சு? நீங்க போய் பார்க்க வேண்டியதானே? நான் போய் பார்த்துட்டு வந்தேன். எப்படா? 4 நாளைக்கு முன்னாடி. அதனால எனக்கும் சொல்லணுக்குமே ஒரு சின்ன மனஸ்தாபமாகி போச்சுண்ணே. கோவப்படாதீங்கண்ணே. நாங்க எல்லாருமே செல்லம்மா விட்டு ஒதுங்கி இருக்கிற காரணமே நீங்க தானே. இப்பவும் நான் ஒன்றும் முழங்கை வரைக்கும் கை நினைச்சிட்டு வாங்கன்னு சொல்லல. காணாம போன வடமலை என்னன்னா நீங்க தேடினீங்களான்னு தான் கேட்டேன். ஒரு விதத்துல அதுல என் சுயநலமும் இருக்குடா. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவேன், தெரியுமில்ல? அப்படி எதுவும் நடக்காதுன்னு நீங்களே என்ன ஃபீல் பண்றீங்க? இப்ப என்ன, அந்த வடமலை எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே. இன்னும் 2 நாள்ல அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துடுறேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம டென்ஷன் ஆகாம இருங்க. சரிண்ணே, நான் போய் பார்த்துட்டு வரேன். வரேண்ணே. டேய் அண்ணே, நாம இங்க பேசிக்கிட்டு இருந்த விஷயம் நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு தெரிய வேணாம். தெரிஞ்சா பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாளுங்க, குடும்பத்துல நிம்மதி இல்லாம போயிடும். சரிண்ணே. சரிங்கண்ணே, வரேண்ணே. மேடம், கடற்கரை வந்துட்டார் ரமேஷ். மேடம், பாஸ்போர்ட், சிங்கப்பூருக்கு விசா கிடைச்சிருச்சு.
கோமதி இது மட்டும்தான் இருக்கு. எந்தங்க மேடம், கோமதி மட்டும் தானே சிங்கப்பூர் போறாங்க? ஓ, நான் போகல. என்னாச்சு? ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கீங்க. இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாயிட்டு இருக்கேன். ரொம்ப சீக்கிரம் முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு எல்லா விஷயத்திலுமே. கார்த்திக், நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க பணத்தெல்லாம் அப்பா அக்கவுண்ட்டுக்கு மாத்தணும். அப்பா அக்கவுண்ட்லயா? ஏன் திடீர்னு? கடற்கரை, செல்லம்மா, வடமலை, முத்தழகு, கடைசியா அந்த ஆவுடையப்பன், இப்படி குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நிதானமா கதையை முடிக்கலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இப்ப கிளைமேட் சரியில்லை, வெதர் மாறிடுச்சு. ஒரு கல், ஒரே கல்லுல அத்தனை தலையையும் வெட்ட வேண்டிய அவசியமும் அவசரமும் வந்துடுச்சு. மேடம், பார்த்து கட் பண்ணக்கூடாதா? மேடம், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எங்க இருக்கு? நல்ல சகுனந்தா. இந்த கதை இப்போ ரத்தம் கேக்குது. அதுலயும் சுட சுட. கலைவாணி, மா கலைவாணி. அண்ணா, எங்கம்மா மாப்பிள்ள? இது வரைக்கும் வரவே இல்ல. ஏதாவது ஃபோன் பண்ணி சொன்னாரா? இல்லண்ணா, நானும் ஃபோன் ட்ரை பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏமா, நீ எனக்கு ஒரு கால் டாக்ஸி சொல்லு. எதுக்குண்ணா? கமிஷனர் ஆபீஸ்க்கு நானே போலான் இருக்கேம்மா. என்னால எதுக்குமா மத்தவங்களுக்கு பிரச்சனை? இப்ப என்ன, கமிஷனர் ஆபீஸ்க்கு போனா செல்லம்மாக்கு தெரியும். பரவாயில்ல, தெரியட்டும். இனிமே உனக்கு எனக்கு ஒண்ணு இல்லைன்னு நானே நேரடியா சொல்லிடுறேன். அண்ணா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்ன வேணா நடக்கட்டும், அண்ணியை மட்டும் வேணான்னு சொல்லாதீங்கண்ணா. உனக்கு எதுவும் தெரியாதுமா. நான் எத்தனை வருஷம் அவன் கூட வாழ்ந்திருக்கேன். இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறமும் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேனா? அவளால நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியாதுமா. நீ கால் டாக்ஸி புக் பண்ணு, சொல்லு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணா. அவர் இப்படித்தான். இல்லம்மா, நீ ஏதாவது வேலைன்னு போவாரு, 3 நாள் வரமாட்டாரு, 5 நாள் வரமாட்டாரு, 1 வாரம் வராம இருந்திருக்காரு, வராமைய கூட இருந்திருக்காரு. அவர் குணமே அப்படித்தான். அவர் அப்படி பழகிட்டாரு. இல்லம்மா நீ. ஐயோ, நீங்க சும்மா இருங்கண்ணா. இன்னைக்கு ராத்திரி அவர் வருவாரான்னு பாப்போம். இல்லன்னா காலையில நம்ம கமிஷன் ஆபீஸ்க்கு போலாம். இல்லம்மா, கால் டாக்ஸி. நான் சொல்றது கேளுங்க. இப்ப நீங்க டிஃபன் சாப்பிடுங்க, நிம்மதியா படுத்து தூங்குங்க. கலைவாணி, இருங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்கண்ணா. நீயும் சாப்பிடு. சரி, சாப்பிடுங்க. சரி, நீ போ. ஏடா அப்படி கட்டி வச்சிருக்கீங்க? நான் என்னடா உங்களுக்கு துரோகம் பண்ண? அட பாவிகளா, என்ன அவுத்து விடுங்கடா. டேய், யாரு நீங்க?
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.